பாடுவேனே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்த வான்மகனே, என்னை மீட்ட இரட்சகரே, எந்நாளும் துதித்து பாடுவேனே. என்னை மீட்ட இரட்சகரே, எந்நாளும் துதித்து பாடுவேனே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்த வான்மகனே, என்னை மீட்ட இரட்சகரே, எந்நாளும் துதித்து பாடுவேனே. கல்வாரி பாதையின் போதத்திலே மனம் கசந்து நான் அழும் நேரத்திலே, கல்வாரி பாதையின் போரத்திலே மனம் கசந்து நான் அழும் நேரத்திலே, தாங்கி நடத்திடும் என்னப்பனே, தாங்கி நடத்திடும் என்னப்பனே, தயவோடு நான் உம்மை பாடுவேனே, தயவோடு நான் உம்மை பாடுவேனே. என்னை மீட்ட இரட்சகனே, எந்நாளும் துதித்து பாடுவேனே. என்னை மீட்ட இரட்சகனே, எந்நாளும் துதித்து பாடுவேனே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, எனக்கு ஆறுதல் தேறுதல் அளிப்பவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, எனக்கு ஆறுதல் தேறுதல் அளிப்பவரே. அன்னை தந்தை என்னை வெறுத்தாலும், அன்னை தந்தை என்னை வெறுத்தாலும், அன்போடு நீர் என்னை அணைத்தீரே, அன்போடு நீர் என்னை அணைத்தீரே. என்னை மீட்ட இரட்சகனே, எந்நாளும் துதித்து பாடுவேனே. என்னை மீட்ட இரட்சகனே, எந்நாளும் துதித்து பாடுவேனே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்த வான்மகனே, என்னை மீட்ட இரட்சகனே, எந்நாளும் துதித்து பாடுவேனே. என்னை மீட்ட இரட்சகனே, எந்நாளும் துதித்து பாடுவேனே. அல்லேலூயா. தெய்வ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். அது அப்போஸ்தலருடைய நடபடிகள் வாசிங்கள். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். இன்றைக்கு அடுத்த வசனத்தையும் கூட நான் வாசிக்கலாம். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதையும்
நான் அவனுக்கு காண்பிப்பேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களிலே நாம் இதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கிறது? அது எரிகோவின் சாபத்தீட்டான பாத்திரம். ஆனால் அது பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய பந்தியில, கர்த்தருடைய பொக்கிஷத்திலே சேர்ந்த பாத்திரம். வானத்திலிருந்து வந்த மன்னா அது வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். ஒரு வீட்டுல அநேக பாத்திரங்கள் இருந்தாலும் சிலது கனவீனத்துக்குரியதா இருக்கிறது, சிலது கனத்துக்குரியதா இருக்கிறது. அது கனவீனமா இருந்தாலும் கனத்துக்குரிய பாத்திரமா இருந்தாலும் ராஜா பயன்படுத்துகிற பாத்திரமே மிகுந்த கனத்துக்குரியதா இருக்கிறது என்று சொல்லி நான் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நிரம்பி வழிகிற பாத்திரம். இப்படி நாம பாத்திரத்தை பார்க்கிறோம். தெரிந்து கொண்ட பாத்திரத்தை நாம் பார்த்தோம். அதுல விசேஷமாக பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், கிருபா பாத்திரம், கனத்துக்குரிய பாத்திரம், ஆராதனை, பணிமுட்டுகள், ஊழியம் என்கிறதான பாத்திரம் என்ற 4 தலைப்புகளை சொல்லி 2 தலைப்புகளை நாம் பார்த்தோம். ஒன்று கிருபா பாத்திரம், அதை புத்தாண்டு செய்தியாக நாம் பார்த்தோம். கடந்த வாரத்தில் கனத்துக்குரிய பாத்திரம் என்று பார்த்தோம். கனத்துக்குரிய பாத்திரம், இந்த செய்தியை கேட்டவர்கள் என்னோடு கூட தொடர்பு கொண்டு ரொம்ப ஆச்சரியமாக கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. யூடியூப்ல பார்த்தவர்கள் சிலர் என்னை அழைத்திருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ராஜா கனப்படுத்துகிற பாத்திரம் என்று சொல்லி பார்த்தோம். ராஜா ஒரு மனிதனை கனப்படுத்த வேண்டுமானால் என்னென்ன காரியங்களை அவர் செய்கிறார்? யாராவது வரிசையா சொல்லுங்க பாப்போம். தைரிய பார்க்காம சொல்லுங்க. ராஜா ஒரு மனிதனை கனப்படுத்தும் போது முதலாவது என்ன செய்கிறாரா? ராஜாவினுடைய வஸ்திரத்தை கொண்டு வர வேண்டுமாம். 2வது ராஜாவினுடைய குதிரையை கொண்டு வர வேண்டும். 3வது ராஜாவினுடைய சிரசில் இருக்கிற கிரீடத்தை கொண்டு வர வேண்டும். 4வது பிரதானமான பிரபு ஒருவன் வந்து இதையெல்லாம் அவனுக்கு அணிவித்து அவனை அலங்கரிக்க வேண்டும். 5வது அந்த குதிரையின் மேலே ஏறி அவன் நகரத்தின் மீதிகளிலே உலா வந்து ராஜா இந்த மனிதனை கனம் பண்ணினார் என்று சொல்ல வேண்டும். இதனுடைய ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் நாம் கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, இன்னும் கூட சில விஷயங்கள் அதுல ராஜா கனப்படுத்துகிற பாத்திரம், இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட காரியங்களினாலே தேவன் ராஜா நம்முடைய இயேசு மகாராஜா நம்மை கனப்படுத்துகிறார். ஆனால் தீமோத்தேயு அதை சொல்லும் பொழுது நான் அந்த வசனத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு சொன்னேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பார்க்கும் பொழுது, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அந்த அதுக்கு 20வது வசனத்தையும் வாசிங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானது. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், 3 காரியங்களை நான் சொன்ன, இதை மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ராஜா கனம் பண்ணுகிற பாத்திரத்திற்கு இருக்க வேண்டிய 3 அம்சங்கள், 3 குணாதிசயங்கள். 1, அவன் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். 2வது, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமா இருக்கிற ஒரு பாத்திரம். 3வது, எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரம். நீங்க ராஜாவால கனம் பண்ணப்பட வேண்டுமானால் இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? போன வாரம் எல்லாம் ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு வேத ரகசியம் உண்டா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா சந்தோஷமா போனீங்க. ஆனா அதனுடைய தொடர்ச்சி தான் நான் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை சொல்லி இன்றைக்கு தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். கிருபா பாத்திரத்தை பார்த்தோம், கனத்துக்குரிய பாத்திரத்தை பார்த்தோம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். பிரியமானவர்களே, அந்த கனத்துக்குரிய பாத்திரத்துக்கு இருக்க வேண்டிய 3 குணாதிசயம். நம்பர் 1, பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். ராஜா உங்களை கனம் பண்ண வேண்டுமானால் என்ன செஞ்சிருக்கணும்?
பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கணும். இரண்டாவது, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, எஜமான் உபயோகப்படுத்துகிற எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அப்படி இருந்தா தான் ராஜா நம்மை கனத்துக்குரிய பாத்திரமாக வைப்பாரு. சொல்லுங்க, முதல்ல என்ன இருக்கணும்? ராஜாவுக்கு கனத்துக்குரிய பாத்திரமாய் நாம இருக்கணும்னு சொன்னா முதல்ல என்னவா இருக்கணும்? பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். இன்றைக்கு பரிசுத்தத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, நம்ம பழைய ஏற்பாட்டில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். லேவியராகமம் அதுக்கு நேரா நம்ம வந்தா பரிசுத்தம் அப்படின்னு சொன்னாலே, பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம்னு சொன்னாலே ரெண்டு காரியங்கள் அங்க காணப்படணும். ஒன்று, பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் வித்தியாசம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதுதான் பரிசுத்தத்தினுடைய முதல் ஆஸ்பெக்ட். வாசியுங்கள், லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. நீயும் உன் குமாரனும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்திலே பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். பரிசுத்தம் உள்ளவர்களுக்கும் பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கும், பரிசுத்தம் உள்ளவைகளுக்கும் பரிசுத்தம் இல்லாதவைகளுக்கும், தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு போதுங்க. பரிசுத்தமான பாத்திரம் என்று சொன்னால் அதனுடைய முதல் காரியம் என்ன? பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். வாலி பிள்ளைகளா நன்றாய் கவனிங்க. பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் என்ன இருக்கும்? வித்தியாசம் இருக்கும். ஆனா இதுக்கு இன்னும் மேல நீங்கள் வாசித்து பாத்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள போன 2 பேர் மதுபானம் பண்ணி போனதுனால அவங்க என்ன செய்தாங்க? செத்து போனார்கள், மரித்து போனார்கள். அதனாலதான் தேவன் இந்த பிரமாணத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் மதுபானம், திராட்சரசம் மதுபானம் பண்ணும் பொழுது சொஸ்த புத்தியில இருப்பது கிடையாது. எப்படி இருக்கிறது கிடையாது? தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி இல்லாம போயிடுது. நான் பார்க்கிறேன் சில நேரங்கள்ல சில ஆட்கள், மனம் திரும்பாத ஆட்கள், தெரிந்த நபர்கள் எல்லாம் பார்க்கிறேன். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு ஆளை பார்த்தேன். நானும் என்னுடைய மனைவி பைக்ல ஒரு ஊழியத்தை முடிச்சு வந்துட்டு இருக்கிறோம். எங்க பைக்ல மேல வந்து விழுறாரு. ஏய் ஏய் அப்படின்றாரு. சரியான கோவம் வந்து நேரா வீட்டுக்கு போய் ஒரு தெளிந்த புத்தியில இருக்கும்போது ஃபுல் ரைடு விட்டு வந்தேன். அல்லேலூயா. எதுக்கு இதை சாட்சியா சொல்றேன் பிரியமானவர்களே? பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். ரவீந்திரன் அவர்களே, என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். நீ பரிசுத்தம் உள்ளவன்னா என்ன இருக்கணும்? உனக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். என்னையும் ஜெபம் பண்ண கூப்பிட்டுட்டு அங்கேயும் தேங்காவும் பூவையும் வாழைப்பழத்தையும் எலுமிச்சம்பழத்தையும் வச்சுட்டு நீ ரெண்டத்தையும் ஒன்னா காமிச்சனா என்ன நடக்கும்? சில விஷயத்தெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லா பண்ணாதான் சீக்கிரமா குணமாகும். நீங்க ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. நல்லா போறவனுக்கு மயக்க ஊசியை போட்டு ஆபரேஷன் பண்ணுவாங்க. போதையில அடிபட்டு வந்தவனுக்கு அப்படியே துடைப்பாங்க. ஐயோ அம்மா கத்துவான். அதான் இனிமே நீ குடிக்க மாட்டேடான்னு பார்த்துருக்கீங்களா? நான் சரத்தை பார்க்கும்போது போனேன். நீ குடிக்கும் போது இதெல்லாம் தெரிஞ்சுதாப்பா அவனுக்கு, இப்ப கத்துற அப்படின்றான் டாக்டர். அதனால சில ஆபரேஷன்ஸ் வந்து மயக்கம் எல்லாமே டைரக்டா வலியோட பண்ணாதான் இன்னொரு முறை நமக்கு அந்த ஒரு வித்தியாசம் நமக்கு உண்டா இருக்கும். அல்லேலூயா. யாரா இருந்தாலும் சரி, தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். ஆகவே நாம வித்தியாசம் சொல்லும் போது என்னன்னா, இங்க இந்த விஷயத்துல இருந்து நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒருத்தன் ஆராதிப்பதற்கு, தேவனுக்கு மகிமை செலுத்துவதற்கு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போறான். போகிறவன் தெளிந்த புத்தி இல்லாம போறான். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்திலே தேவனுடைய பாதத்திற்கு வரும் பொழுது தெளிந்த புத்தியோடு காணப்பட வேண்டும். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே இளையகுமாரனை பார்க்கலாம். வசனம், ஏகப்பட்ட வசனம் வந்திருக்குங்க. எல்லாத்தையும் சொன்னா நீங்க கிரகிக்க மாட்டீங்க. இப்போ ஆல்ரெடி எனக்கு சொல்லிட்டாங்க, இவ்வளவு வசனம் சொல்லாதீங்கட்டாங்க.
வேணும்னா நோட் பண்ணிக்கங்க நான் சொல்றத. லூக்கா 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே இளையகுமாரனை பார்க்கிறோம். அவன் தூர தேசம் போய் துன்மார்க்கமாய் ஜீவித்து கடைசியில அவனுக்கு என்ன தெரியுதான்? புத்தி தெரியுதான். நீ தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்ப வேண்டுமானால் புத்தி தெளியணும். அல்லேலூயா. புத்தி தெளிஞ்சவன் தான் வஸ்திரத்தை ஒழுங்கா போடுவான். ராஜா வஸ்திரத்தை கொண்டு வந்து போடுறாராம். அதுக்கு நமக்கு புத்தி என்ன இருக்கணும்? தெளிந்த புத்தியா இருக்கணும். லேகியோன் பிசாசு பிடித்தவன் மார்க்கு 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவன் பிசாசு பிடித்திருந்த போது அவன் வஸ்திரம் தரியாதவனா இருந்தான். ஆனால் இப்பொழுது அவன் புத்தி தெளிந்த போது வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தில் என்ன செய்தானா? அமர்ந்திருந்தானா. அல்லேலூயா. புத்தி தெளிவில்லைன்னு சொல்றான். நம்ம எங்கெங்கயோ இருப்போம், எங்கெங்கயோ விழுந்து கிடப்போம். ஆனா புத்தி தெளியும் பொழுது இயேசுவின் பாதத்தில் நாம் உட்காருவோம். இயேசுவின் பாதத்தில் உட்காரும் பொழுது பிரியமானவர்களே, அங்கே ஆலோசனைகளும் வேத வாக்குத்தத்தங்களும் போதனைகளும் அவருடைய பாதத்தில் உண்டு. ஆகவே இந்த மதுபானம் பண்ணி திராட்சரசம் குடிச்சு அவன் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய் போகும் பொழுது பிரியமானவர்களே, அவன் புத்தி தெளிவில்லாதவனாய் போகிறான். ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது பாருங்க, லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர், ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்க லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு நேராய் வரும் பொழுது இந்த இடத்துல கர்த்தர் நம்மை அவர் பரிசுத்தம் பண்ணுகிறார். எப்படி அவர் பரிசுத்தம் பண்ணுகிறார்? வேத வசனங்களை கொண்டு ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு? பரிசுத்தம். முதலாவது ஒரு வேறுபாட்டின் ஜீவியம். நம்ம தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம். ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் வித்தியாசம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் உலகத்தாருக்கும் என்ன இருக்கணும்? வித்தியாசம். இதுதான் பரிசுத்தத்தினுடைய அடையாளம். ஆனா இன்னைக்கு பார்க்கும் போது இவங்க விசுவாசியா இல்ல யாரு உலகத்தாரானே தெரியல. உலகத்தார் கூட நல்லா இருக்கிறாங்க. ஆனா விசுவாசிங்க அவர்களை விட ரொம்ப மோசமா இன்னைக்கு உலகத்துல ஜீவித்து கொண்டிருக்கிறாங்க. செய்திகள் எல்லாம் கேட்கும் போது மிகுந்த மன வேதனையோடு தான் நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேன். 1 2 இல்ல, தொடர்ச்சியா ஒவ்வொருவருடைய காரியங்களை எல்லாம் இன்னைக்கு இந்த புது வருஷத்துல பல விஷயங்கள் என் செவிக்கு வருது. நானும் சில காரியங்களை பார்க்கிறேன். விசுவாசிக்கும் தேவனுடைய பிள்ளைக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசமே இல்லை, எல்லாம் ஒன்னா இருக்கு. பிலேயாம் என்ன சொல்றான்? ஒரு உயர்ந்த மலையின் மேல ஏறி நின்று தேவ ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் இருக்குதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் இன்னைக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. இதெல்லாம் நான் ஜனவரி மாசமே நான் ஓரளவுக்கு எல்லாமே என்னுடைய மைண்ட்ல இந்த வசனங்கள்லாம் கொண்டு வந்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பாருங்க, ஆண்டவர் முன்கூட்டியே எல்லாத்தையும் அவர் வெளிப்படுத்துறார். யூடியூப்ல வேற பார்த்த தீர்க்க தரிசன செய்தின்னு. தீர்க்க தரிசனம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. யுத்தம் வரும், நாடுகளுக்குள்ள அது வரும், இது வரும், புயல் வரும், வரும்னு இயேசு கிறிஸ்து எப்பவே சொல்லிட்டாரு. அல்லேலூயா. யுத்தம் வரும்னு இயேசு கிறிஸ்து எப்பவே சொல்லிட்டாரு. அதை வேற இன்னைக்கு வேற சில தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனம் எதுங்க? கிறிஸ்து இயேசுவை பற்றியது. வேதம் முழுவதும் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் என்னதான்? தீர்க்க தரிசனம் தான். அதனால தீர்க்க தரிசன செய்தி. நீ கனத்துக்குரிய பாத்திரம் அப்படின்னு சொன்னா நம்பர் 1 அதுக்கு இருக்கிற குவாலிபிகேஷன் என்ன? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கணும். பரிசுத்தத்தினுடைய முதல் படி என்ன? பரிசுத்தம் இல்லாததற்கும் பரிசுத்தம் உள்ளதற்கும் என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். பக்கத்துல கேளுங்க, வித்தியாசம் இருக்கான்னு கேளுங்க. உண்மையாவே கேளுங்க. சும்மா நான் கேட்க சொல்றேன்னு கேட்காதீங்க. வித்தியாசம் இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாராளமா மட்டும் சொல்றாங்க, வித்தியாசம் இருக்கு. பாருங்க, இதுல இந்த நான் இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தான் பேசணும். நான் ஒரு 5-10 நிமிஷத்துல எல்லாத்தையும் உங்களுக்கு முன்னாடி வச்சிடுறேன். இந்த லேவியராகமத்துல நீங்க பாத்தீங்க சொன்னா
எதை புசிக்கணும் எதை புசிக்க கூடாது அப்படின்றதுல ஒரு பரிசுத்தத்தை அங்க இந்த அதிகாரங்கள்ல நாம பார்க்கலாம். பிரியமானவர்ல, லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை பாருங்க. மிருகங்களில் விரி குளமுள்ளதா இருந்து இப்போ இது கண்டினியூ நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, பரிசுத்தத்தை இந்த லேவியர் ராகமம் இந்த அதிகாரங்கள் எல்லாமே பரிசுத்தத்துக்காக எழுதப்பட்டது. இதை ஆவிக்குரிய ரீதியில நாம் எடுத்துக்கொள்ளணும். மனிதன் சாப்பிடுறதுல அவனுக்கு ஒரு பரிசுத்தத்தை அங்க பார்க்கிறோம். எதையெல்லாம் சாப்பிடணும் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது. முதல்ல மிருகங்களுக்குரிய ஒரு பிரமாணத்தை கொடுக்குறாங்க. அதுல அசை போடுறதையும் விரிகுளம்பு உள்ளதையும் மனிதன் என்ன செய்யலாம், புசிக்கலாம். மற்றதை அவன் புசித்தானா அது அவனுக்கு தீட்டுள்ளதா இருக்கும், அது அவனுக்கு பரிசுத்தம் இல்லாததா இருக்கும். அப்படின்னா இது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அசைப்படுதல் என்பது என்ன? வேத வசனங்களை தியானிக்கிற ஒரு அனுபவம். பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் வித்தியாசம். நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, இங்க சொல்லப்படுற வார்த்தைகள் வேத வசனங்கள் எல்லாவற்றையும் கேட்பது மாத்திரமல்ல, அதை என்ன செய்யணும், ஃபுல்லா வந்து தியானம் பண்ணுகிறவர்களா. அதான் அசைப்படுதல். ஒரு மாட்டை எடுத்துக்கங்க, அது ஃபுல்லா மேய்ஞ்சிட்டு கடைகளை மேய்ஞ்சிட்டு ஓரமா போய் ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு வாயில அது சாப்பிட்டதை மறுபடியும் கொண்டு வந்து அதை அசை போட்டு கொண்டிருக்கும். பரிசுத்தத்திற்கு அடையாளம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? தேவனுடைய வார்த்தைகளை நீங்க அசைப்படுகிறவர்களாக நீங்க காணப்பட வேண்டும். அதுதான் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை. விரிகுளம்பு அப்படி சொன்னா அது ஒரு வேறுபாட்டின் ஜீவியம், லைஃப் ஆஃப் செப்பரேஷன். இந்த வேறுபாட்டின் ஜீவியம் நமக்கு அவசியம். அதான் பரிசுத்தம். நீங்க எங்கெங்க வாழ்க்கையில வேறுபாட்டை நீங்க காமிச்சிருக்கிறீங்க? வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில வேறுபாட்டினுடைய ஜீவிதம் உங்களுக்கு இருந்திருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல அங்கே தண்ணீரில் ஜீவிக்கிற ஜீவ ஜந்துகள்ல சிறுகுள்ளவைகளும் செதில் உள்ளவைகளையும் நீ புசிக்கலாம். அப்படின்னா இந்த சிறகுள்ளது செதில் உள்ளது அப்படி சொன்னா இதுக்கு விசுவாசம், நம்பிக்கை, ஆத்மாவில உண்டாகிற பரிசுத்தம். முதல்ல சரீரத்தில் உண்டாக வேண்டிய ஒரு பரிசுத்தத்தை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது வசனத்தை கை கொண்டு வருகிறது, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று சொன்னா அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியும் போது உண்டாகிற பரிசுத்தம். மூன்றாவது மிருகங்களுக்குரிய பிரமாணத்தினுடைய பார்க்கும்போது அசை போடுகிற மிருகம், விரிகுளம் உள்ள மிருகம் அப்படின்னு சொல்லும் பொழுது தியானம் பண்ணுகிற வேறுபாட்டின் வாழ்க்கையை வாழுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு சரீர பரிசுத்தத்தை அது காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே தண்ணீரில் ஜீவிக்கிற ஜீவ ஜந்துக்களை குறித்ததான பிரமாணத்தை பார்க்கிறோம். அதுல சிறகுள்ளது செதில் உள்ளதை மனிதன் புசிக்க வேண்டும். அதுதான் அவனுக்கு பரிசுத்தம். அது நம்பிக்கை, விசுவாசம் என்கிற ஆத்மாவில உண்டாகிற ஒரு பரிசுத்தம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பறக்கிற பறவைகளிலே மனிதன் எதை புசிக்க வேண்டும் எதை புசிக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பறக்கிற பறவைனா நமக்குள்ள ஒரு பறக்கிற ஒரு அவயவம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மனசுதான். அல்லேலூயா. மனது பறந்துட்டே இருக்கு. முன்னாள் முதல்வர், தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி சொன்னாரு, மனம் ஒரு குரங்கு இல்லையா? மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்றி தெரியுமா. அதனால மரத்துக்கு மரம் தாவிட்டு இருக்கு. மனதுல பறக்கிற இந்த மனதுல ஒரு பரிசுத்தம் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, அது ஆத்மாவில பரிசுத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமளும் பறக்கணும், உன்னதத்துக்கு பறக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நானு இந்த பரிசுத்தமாட்டப்பட்ட பாத்திரத்துக்கு தான் சொல்றேன். நான் போன வாரத்தினுடைய செய்தியினுடைய கண்டினியூ தான் சொல்றேன். நான் இன்னும் இந்த வாரத்தினுடைய செய்திக்கு நான் போகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இதை முடிக்கிறேன். பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரத்துக்கு நான் ஒரு 5 வசனங்களை நான் சொல்றேன். பரிசுத்தம் 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 சொல்றாங்க இல்லைங்களா? ஆனா பைபிள் பரிசுத்தத்தோடு கூட சில விஷயங்களை சொல்லுது. ஹோலினஸ் அதோடு கூட சேர்ந்து வருகிற சில விஷயங்கள் இருக்கு. இந்த ஹோலினஸோடு கூட சேர்ந்து வருகிற விஷயம் நமக்கு இல்லைன்னு சொன்னா இந்த பரிசுத்தம் செல்லாது. இந்த பரிசுத்தத்துக்கு விலை இல்லை. முதலாவது லூக்கா 1ஆம் அதிகாரம் 74வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்க பரிசுத்தத்தோடும் நீதியோடும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று 74 இல்ல
பரிசுத்தத்தோடும் நீதியோடும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தோடு சேர்ந்து வருகிற இன்னொரு விஷயம் என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். கொஞ்சம் கஷ்டமா. போன வாரம் உங்களுக்கு ராஜா வஸ்திரம் கொண்டு வருவார், சிங்காசனம் இது அது இதுன்னு ஒரே சந்தோஷம் எல்லாருக்கும். இப்ப உங்க மூஞ்செல்லாம் பாருங்களேன், ஸ்தோத்திரம் எப்படி இருக்கு, உங்க முகம் எல்லாம் எப்படி இருக்குப்பா, வாடி போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரத்துக்குரிய குவாலிபிகேஷன் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒன்று, பரிசுத்தத்தோடு என்ன இருக்கணுமா, நீதி இருக்கணுமா. பரிசுத்தமா இருக்கலாம், ஆனா நீதியா இல்லைன்னா இந்த பரிசுத்தம் காலாவதி ஆயிடும். அல்லேலூயா. சில பரிசுத்தமா இருப்பாங்க, ஆனா நீதியான காரியங்களை செய்ய மாட்டாங்க. மருமகள்கள் இங்க இருக்கிறீங்களா, மாமியாருங்க இருக்கிறீங்களா, என்னென்ன காரியங்களும் உங்க வீட்டுல செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், ராஜ வஸ்திரம் உடுத்திருக்கலாம், உங்களுக்கு சிங்காசனம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனா நீதி இல்ல. அல்லேலூயா. உன் மருமகளை நீ நீதியா நடத்தலன்னா நீ பரிசுத்தமா இருந்து பிரயோஜனம் இல்ல. வேதம் சொல்லுது பரிசுத்தத்தோட. உன் மாமியார நீ ஒழுங்கா நடத்தல அப்படி சொன்னா உனக்கு நீதி இல்ல, பரிசுத்தம் இருந்து பிரயோஜனம் இல்லை. இப்ப பரிசுத்தத்தோடு என்ன இருக்கணும், நீதியும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நீதியின் கிரியைகள் காணப்பட வேண்டும். அதுதான் ஒரிஜினலா பரிசுத்தம். இரண்டாவது, எபேசியர் 1:4 அன்பிலே பரிசுத்தம். பரிசுத்தத்தோடு கூட இப்ப என்ன வருது, ஒன்று பரிசுத்தத்தோடு நீதி வருகிறது, இரண்டாவது இப்போது பரிசுத்தத்தோடு அன்பு வருகிறது. 2 கொரிந்தியர் 7:1 தெய்வ பயத்தோடு கூட பரிசுத்தமாகுதலை நாம் பூர்ணப்படுத்த வேண்டும். இப்ப பரிசுத்தத்தோடு கூட என்ன வருகிறது, தெய்வ பயம் வருகிறது. நான் சொல்றது அப்படியே எழுதுங்க. 2 கொரிந்தியர் 7:1 தெய்வ பயமும் பரிசுத்தமும். எபேசியர் 12:14 சமாதானமும் பரிசுத்தமும். யூதாவின் நிருபம் 20 அங்க மகா பரிசுத்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. ஆக விசுவாசமும் பரிசுத்தமும். பரிசுத்தம்னா என்ன, இப்போ பரிசுத்தத்தோடு நீதி இருக்கணும். பரிசுத்தத்தோடு இப்ப என்ன இருக்கணும், உங்களுக்கு அன்பு இருக்கணும். பரிசுத்தத்தோடு உங்களுக்கு என்ன இருக்கணும், தெய்வ பயம் இருக்கணும். சில நான் பரிசுத்தமா இருப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனா தெய்வ பயம் இருக்காது. எந்த ஒரு பாவமான காரியத்தையும் எந்த தீட்டுள்ள காரியத்தை செய்ய மாட்டாங்க, ஆனா தெய்வ பயம் இருக்காது. அப்படின்னா அந்த பரிசுத்தத்துக்கு விலை இல்லை, பிரயோஜனம் இல்லை, பயன் இல்லை. பரிசுத்தத்தோடு சமாதானம் இருக்க வேண்டும். எபிரேயர் 12:14 சொல்கிறது பரிசுத்தத்தோடு ஒரு சமாதானம். யூதாவின் புஸ்தகத்திலே 20 பரிசுத்தத்தோடு கூட விசுவாசம். இதுதான் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். இப்போ சொல்லுங்க, யாரெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம்? இப்ப கையை உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நம்ம பரிசுத்தத்துக்கு தவறான சில கோட்பாடுகளை நம்மளே வச்சிட்டு இருக்கிறோம். ஒரு பஸ்ல ஒரு வண்டியினுடைய விளம்பரத்துல நான் பார்த்தேன், போயிட்டு இருக்கும்போது பரிசுத்தமான தேங்காய் எண்ணெய் அப்படின்னு பார்த்துருக்கிறீங்களா? பரிசுத்தமான தேங்காய் எண்ணெய். பரிசுத்தத்துக்கு எவ்வளவு கேவலமான ஒரு சிந்தை உடையவர்களாக இருந்தா இப்படி இருக்குன்னு பாருங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, பரிசுத்தத்தோடு கூட நீதி இருக்க வேண்டும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்கிற காரியங்கள்ல நீதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் பரிசுத்தம். அப்படிப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரத்துக்கு தான் தேவன் ராஜா கணம் பண்ணுகிற ஒரு பாத்திரமாக அது காணப்படும். பரிசுத்தத்தோடு கூட தேவனுடைய அன்பு இருக்க வேண்டும். தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. எப்படி? பரிசுத்த ஆவியினாலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பரிசுத்தத்தோடு கூட தெய்வ பயம். அது மாத்திரமல்ல, பரிசுத்தத்தோடு கூட சமாதானம். அது மாத்திரமல்ல, பரிசுத்தத்தோடு கூட விசுவாசம். விசுவாச வாழ்க்கை. இதுதான் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். இரண்டாவது, எந்த நற்கிரியை செய்வதற்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். எந்த நற்கிரியை செய்வதற்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். பிரியமானவர்களே, சில வசனங்களை உங்களுக்கு சொல்றேன்.
எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே எந்த நற்கிரியை செய்வதற்கும் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் நற்கிரியை செய்வதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? தேவன் உங்களை சிருஷ்டித்திருப்பதற்கு, தேவன் நம்மை உருவாக்கி இருப்பதற்கு காரணமே நாம செய்கிற கிரியைகள் நற்கிரியைகளாய் காணப்பட வேண்டும், துர்க்கிரியைகளை செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆனா மனது நம்மளை டெம்ப்ட் பண்ணினே இருக்கும், எதையாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒரு சில ஆளுங்களை பாருங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி பெயின்ஃபுல்லா சுச்சுவேஷன் வச்சுக்கின்னு இருக்கணும். அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம். அப்படின்னா இல்ல. சில பிள்ளைகள்லாம் பாருங்க, பெற்றோருக்கு நற்கிரியை செய்யாது, ஃபுல்லா அப்பா அம்மா வேதனைப்படுற மாதிரியே நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் துர்க்கிரியை. நீ கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறணும்னு சொன்னா எந்த நற்கிரியை செய்வதற்கும் எப்பொழுதும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கணும். செய்கிற கிரியை எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள், அதான் நற்கிரியை. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நற்கிரியை துவங்கினவர் ஆண்டவர். நமக்குள்ள நற்கிரியை அவர் என்ன செய்திருக்கிறாராம்? ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாராம். நீங்க தேவனால கனப்படுத்தப்படுகிற பாத்திரமா இருந்தால் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். இரண்டாவது, நீங்க நற்கிரியை செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். ஏன்னா உங்களுடைய சிருஷ்டிப்பே நற்கிரியை செய்கிறவர்களாகத்தான். இரண்டாவது, நற்கிரியை நமக்குள்ளே செய்யும்படி தொடங்கினவர் கர்த்தர். 2ஆம் தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை நீங்க நோட் பண்ணி வாசிச்சு கொள்ளுங்க. 2ஆம் தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வேத வாக்கியங்கள் மூலமாக, வேத வாக்கியங்கள் நமக்குள்ளே சேரும் பொழுது, வேத வாக்கியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வேத வாக்கியங்கள் நமக்குள்ளே நற்கிரியைகளை துவங்கும்படி, நற்கிரியைகளை செய்யும்படி அது நம்மை எப்பொழுதும் அது என்ன செய்யுதுங்க? நம்மள தேறினவர்களாய் அது மாற்றுகிறது. அந்த வசனத்தை வாசியுங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம், தேவ வார்த்தை எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும், எந்த நற்கிரியை செய்வதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக உபதேசத்துக்கும். ஏன் நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறேன், ஏன் உங்களை நான் கடிந்து கொள்ளுகிறேன்? எந்த நற்கிரியை செய்வதிலே நீங்கள் தேறினவர்களாய் இருக்க வேண்டும், நற்கிரியை செய்கிறதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். அதை வேத வசனம் செய்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கஷ்டமா இருக்குங்க? பாஸ்டர் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாத்தீங்களா, இவ்வளவு பேர் கஷ்டத்துல இருக்கிறீங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நற்கிரியை செய்ய சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியை கர்த்தர் நமக்குள்ளே துவங்கி இருக்கிறார். வேத வசனங்கள் மூலமாக, உபதேசங்கள் மூலமாக, கடிந்து கொள்ளுதலின் மூலமாக நற்கிரியை செய்வதற்கு நாம ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நாம தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறோம். நற்கிரியை செய்வதற்கு தேறினவர்களாக நாம் என்ன செய்யறோம்? மாறு. உங்களுக்கு நற்கிரியை இன்னைக்கு நீங்க செய்கிற கிரியைகள், நல்ல காரியங்கள் நீங்க செய்றீங்கன்னா என்ன அர்த்தம்? வேத வசனங்கள் உங்களை அப்படி உருவாக்கி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது, சகலவித நற்கிரியை செய்வதற்கு நமக்கு ஒரு கிருபை அவசியமா இருக்கிறது. கிருபை பெருக பெருக நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் மாறுவோம். அந்த வசனத்தை வாசியுங்கள். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளும் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும். அல்லேலூயா. நற்கிரியை செய்யணும்னா அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? வசனத்தை கேக்குறீங்களா? கிருபை பெருகணும். அல்லேலூயா. தேவ கிருபை இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நற்கிரியை செய்கிறவர்களாக நீங்கள் மாறி விடுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம தேவ சித்தத்தை அறியும் பொழுது நற்கிரியை செய்கிறவர்களாக மாறினோம். நல்ல காரியங்கள் எல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தா, நீங்க தேவ சித்தத்தை முதலாவது அறிந்து கொள்ளுங்க. தேவன் உங்களை குறித்த சித்தம் என்ன வச்சிருக்கிறாரு, தேவன் உங்களை குறித்ததான திட்டம் என்ன வச்சிருக்கிறாரு, அதை நீங்க முதல்ல என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அப்படி அறிந்து கொள்ளும் பொழுது நற்கிரியை செய்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். இனி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தா, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நற்கிரியை செய்வதற்கு கர்த்தரால நீங்கள் ஏவப்படணுமா. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரு ஆட்சிங்க இருந்துட்டே இருக்கணும். கர்த்தர் ஏவணும், கர்த்தர் செய்யணும்.
நற்கிரியை செய்வதற்கு. இதுதான் கனத்துக்குரிய பாத்திரம். எஜமானால் கனப்படுத்தப்படுகிற பாத்திரம், பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். அடுத்தது நற்கிரியை செய்கிற பாத்திரம். அது மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, எஜமான் பயன்படுத்துகிற, எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம். அல்லேலூயா. எஜமானுக்கு ஆதியாகமத்திலே இருந்து நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா, நான் இதுக்கு குறிப்பே எடுக்கல, ஏன்னா அதுல போய் நான் எடுக்க ஆரம்பிச்சேன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட் விழும். எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம் யாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயை தேவன் என்ன செய்தாரு? உபயோகப்படுத்தினாரு. எப்படி உபயோகப்படுத்தினாரு? அதுக்கு மோசே கிட்ட இருந்த தகுதி என்ன? கர்த்தர் எப்ப கூப்பிட்டாலும் உடனடியா கிளம்பி போயிடுவார். தன்னுடைய வயது வித்தியாசம், குடும்ப சூழ்நிலை எதுவுமே பார்க்க மாட்டார். மோசே நீ என்ன இடத்துல வான்னு சொன்னா என்ன செஞ்சிருவாரு? உடனே போயிடுவார். அதனாலதான் கர்த்தர் அவரை என்ன செய்தாரு? பயன்படுத்தினார். தேவ மனிதனாகிய மோசே, முகமுகமாய் ஆண்டவரை தரிசித்த மோசே, பல பேரை தேவன் பயன்படுத்தினார். நீங்களே ஒரு லிஸ்ட போடுங்க. தேவனுக்கு உபயோகமான பாத்திரங்கள்லாம் என்ன, எப்படியெல்லாம் தேவன் அவர்களை பயன்படுத்தினார் என்பதை நீங்க போயிட்டு லிஸ்ட் போட்டு பாருங்க. கிதியோனை தேவன் என்ன செய்தார்? பயன்படுத்தினார். அவனுக்கிட்ட இருந்த குவாலிஃபிகேஷன் என்ன பாருங்க பிரியமானவர்களே. இதுதான் கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இனி பிரியமானவர்களே, நான் 2 காரியங்களை மாத்திரம் சொல்லி அடுத்த வாரமே இந்த செய்தியை நான் உங்களுக்கு தொடர விரும்புகிறேன். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு நேராக நான் திரும்பும் பொழுது மறுபடியும், அவன் என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவன் அநேகரை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுல ஒரு விசேஷமான ஒரு காரியம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டார் சொன்னா, நான் இப்படி சொல்றேன் அந்த வார்த்தையை, பழைய ஏற்பாட்டுல தெரிந்து கொண்டார் என்பதை விட பழைய ஏற்பாட்டுல அழைத்தார் என்று தான் சொல்ல முடியும். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது அழைக்கிறது மாத்திரமல்ல, தேவன் ஒரு மனிதனை என்ன செய்யறாரு? தெரிந்து கொள்றார். பழைய ஏற்பாட்டுல இருந்தது அழைப்பு. ஆனா தங்களை அவர்கள் குயவன் கையில ஒரு களிமண்ணை போல என்ன செய்யல? ஒப்பு கொடுக்கல. அதனால பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை அந்த பரிசுத்தமானது, அந்த என்ன சொல்றது, சத்தியம் இப்படி இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, அவர்கள் பூரணப்படவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அழைக்கப்பட்ட அந்த கூட்டத்தில் ஒரு சிலரை தேவன் விசேஷமாக என்ன செய்கிறாராம்? தெரிந்து கொள்றாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றார். அதான் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் என்கிற ஸ்தானத்துக்குள்ளே நாம் வர வேண்டும் பிரியமானவர்களே. நாம தான் இந்த புதிய ஏற்பாட்டு சபையார் தான் இனி நித்தியத்திலே அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட பிரதானமான இடத்துல இருக்க போகிறவர்கள். நம்மை தேவன் அதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்? நான் வேகமா மெசேஜுக்கு போறேன். யாரை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்? தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கையில நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? அல்லது நீங்கள் ஒருத்தனை பார்க்கணும், இவன் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறானா அப்படின்னு நீங்க பார்க்கணும் சொன்னா, சில வேத வசனத்தின் அடிப்படையில் சில சத்தியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். முதலாவதாக 4ஆம் சங்கீதம் 3வது வசனத்திலே கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான் என்பதை நீங்கள் பாருங்கள். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாராம். அல்லேலூயா. யார் தெரிந்து கொள்ளப்பட்டவன்? பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செய்யறாராம்? தமக்காக, அவருக்காக தெரிந்து கொள்றாராம். உங்களுக்கு அந்த பக்தி இருக்கிறதா? அந்த பக்தி யாருக்கு இருக்கோ அவர்களை தேவன் என்ன செய்யறாரு? தெரிந்து கொள்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்காக என்ன செய்யறாரு? தெரிந்து கொண்டார். ஒரு பிரபலமான சுவிசேஷகருடைய செய்தியை நான் பார்த்தேன். பயங்கரமான ஒரு இந்து மார்க்கத்துல பயங்கர வெறியா இருந்த ஒரு மனுஷன். அவருடைய பேர் டைட்டஸ் தாயப்பன். நீங்க கூட யூடியூப்ல அது இருக்கு.
அவர் எடுத்த உடனே இந்த வசனத்தை சொல்றாரு, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்பது போல என்னை தேவன் தெரிந்து கொண்டார். அவர் ஏர்போர்ட்ஸ்ல வேலை பார்த்தவர். பயங்கரமான ஆதிபராசக்தியின் மேல அவருக்கு ஒரு ஈர்ப்பு. அதுக்காக அவரு பல பூஜைகள் புலஸ்காரங்கள் எல்லாம் பண்ணாரு. அவ்வளவு பக்தி அவருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை சொல்லிதான் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. நீங்க நேரம் தான் டைட்டஸ் தாயப்பன் சாட்சி நீங்க கேட்டு பாருங்க. பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செய்யறாரா? தமக்காக தெரிந்து கொண்டாராம். அல்லேலூயா. வேதத்துல பக்தி உள்ளவர்களுடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டதா இருந்தது? லூக்கா 2ஆம் அதிகாரம் 25, 26, 27 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே தேவ பக்தி உள்ள ஒரு மனிதன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறான். அந்த தேவ பக்தி உள்ளவனுக்கு இருந்த சுபாவத்தை பாருங்கள் பிரியமானவர்களே. இதுதான் தேவ பக்தியினுடைய ஒரு அடையாளமாய் அது காணப்படுகிறது. வாசியுங்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதி உள்ளவன், தேவபக்தி உள்ளவன், காத்திருந்தவன். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அறிவிக்கப்பட்டிருந்தது. போதுங்க. இங்கே தேவ பக்தி உள்ள ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. எத்தனை பேர் ரொம்ப டீப்பா கவனிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செய்றாரு? தமக்காக தெரிந்து கொண்டார். இன்றைக்கு தலைப்பு என்ன? தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீங்கள் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களானார். உங்களுக்குள்ளே ஒரு தேவ பக்தி இருக்க வேண்டும். அந்த தேவ பக்தியினுடைய அம்சங்கள் எப்படிப்பட்டதா இருந்தது? இங்க எருசலேமிலே ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. சிமியோன் என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் முதலாவது நீதி உள்ளவனாயிருந்தான். தேவ பக்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்குள்ளே தேவ நீதி காணப்படும். அல்லேலூயா. நீதி இல்லை என்று சொன்னால் பரிசுத்தமும் இல்லை, தேவ பக்தியும் இல்லை, தேவனுக்கேற்ற பயமும் இல்லை. அவன் ஒரு நீதிமானா இருந்தான். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே தங்கி இருந்தாராம். தேவ பக்தி உள்ளவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருப்பார். அல்லேலூயா. மூன்றாவது, அவன் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலுக்கு அவன் கீழ்ப்படிந்திருந்தான். பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருந்தார், இஸ்ரவேலுக்கு நீ சமாதானம் வரும் முன்னே, அந்த இரட்சணியத்தை நீ காணும் முன்னே நீ மரணம் அடைவதில்லை என்று சொல்லியிருந்தான். ஒரு நாள் தேவனுடைய ஆவியானவர் ஏவினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவாலயத்துக்கு போனான். அன்றைக்கு தான் இயேசு கிறிஸ்துவை விருத்த சேதனம் பண்ணும்படி கொண்டு வந்திருந்தார்கள். அல்லேலூயா. தேவ பக்தினா என்ன? நீதி இருக்கணும். தேவ பக்தினா என்ன? பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். தேவ பக்தினா என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏவ தொடங்கணும். இதுதான் தேவ பக்தி. இதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்குள்ள இருக்கிற குணாதிசயம். நான் இப்படி மறுபடியும் சொல்றேன். தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அப்ப தேவ பக்தி உள்ளவன் யார்? நீதி உள்ளவனாயிருப்பான், பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பான், பரிசுத்த ஆவியின் ஏவுதலுக்கு கீழ்ப்படுகிறவனாயிருப்பான். இவர்கள் தான் தேவ பக்தி உள்ளவர்கள். இந்த முதல் பாயிண்ட் உங்க முன்னாடி வைக்கிறேன். நீங்க எனக்கு கையை வைத்து காட்டுங்க, நான் தேவ பக்தி உள்ளவன் தான். இந்த 3 ஆஸ்பெக்ட் எனக்கு இருக்குன்னு சொல்றவங்க யாரு? நம்மளை நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? தெளிவா நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. நம்மளை நாம ஏமாத்துறோம். அதனால தான் அக்கினி பற்றி எரியும் போது பதரெல்லாம் எரிஞ்சு போகுது. ஆனா இன்னும் நீங்க எனக்கு ஏசு சுகமாக்குவார், ஏசு சுகமாக்குவார், ஆசீர்வாதம். ஒரு ஆள் சொல்றாங்க, நான் வாரமெல்லாம் கஷ்டப்பட்டு சர்ச்சில் போய் நிம்மதியா இருக்கலான்னு வரேன், இங்க கூட இவர் இப்படி பிரசங்கம் பண்றாரு. என்ன இதுனா சினிமா தட்டுறோம் உங்களுக்கு? இல்ல கதா காலட்சேபம் பண்ணி உங்களை ஜாலியா சிரிக்க வச்சு அனுப்புறதுக்கு? ஆத்துமாக்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாவை திரும்ப திரும்ப வசனத்தையே சொல்றேன் நான் சொன்னா கவனமா இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்கணும். அல்லேலூயா. அப்புறம் இவங்க சர்ச்சைக்கு தான் போனாங்க, அவங்க சர்ச்சைக்கு தான் போனாங்கன்னா அந்த பேச்செல்லாம் கொஞ்ச நாள் கூட நிக்காது. ஆத்மா நேரம் எங்க போன்றதை நீங்க டிக்ளேர் பண்ணிக்கோங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பக்தி உள்ளவனுக்குள்ள இருக்கிற குணாதிசயம், அவன் நீதிமானாயிருப்பான், பரிசுத்தவானாயிருப்பான், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருப்பான், பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படுகிறவனாயிருப்பான். அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவன். பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்னா பக்தி இருக்கணும், நமக்கு தேவ பக்தி இருக்கணும். ரெண்டாவது, இன்னொரு மனிதனை நான் உங்களுக்கு சொல்றேன். கொர்நேலியு என்கிற ஒரு மனிதன் தேவ பக்தி உள்ளவனா இருந்தான்.
அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசியுங்க. அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவனுடைய இரண்டாவது குணாதிசயம் பாருங்க. அவன் தேவ பக்தி உள்ளவன். கொர்நேலியு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் யாரா? அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனா. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? தேவ பக்தி உள்ளவன் என்ன செய்வான்? தேவனுக்கு பயப்படுவான். தேவனுக்கு பயப்படுவான். தேவ பக்தி இல்லாதவன் தேவனுக்கு என்ன செய்ய மாட்டான். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படாம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் என்ன இல்ல? தேவ பக்தி இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பழைய ஏற்பாடுல இருந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாருன்னா நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்? அட்டென்ஷன்ல இருப்போம். ஆண்டவர் இப்ப கிருபை உள்ளவரா இருக்கிறதுனால நாம என்ன செய்யறோம்? கொஞ்சம் லூசா இருக்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு வர்றோம், இஷ்டத்துக்கு போறோம் ஆராதனைக்கு. இல்ல, தேவ பக்தி உள்ளவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். ரெண்டாவது, தேவ பக்தி உள்ளவன் என்ன செய்வான்? எப்போதும் ஜெபம் பண்ணி இருப்பான். இது நடுவுல தான தர்மங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்றான். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வரோம், நற்கிரியை செய்கிற பாத்திரம்னு. நீங்கள் தேவ பக்தி இருந்தா எப்பொழுதும் என்ன செய்யுங்க? என்ன ஒருத்தன் கேட்டான், அப்பா ஜெபம் பண்ணி நான் பார்த்ததே இல்லைன்ட்டான். இப்ப அவன் எதிர்க்கவே நான் ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இவன் பார்க்கணுன்றதுக்காகவே நான் இப்ப என்ன செய்ய வேண்டியது? ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா நம்ம அவர்களுக்கு முன்பதாக சாட்சியா இருக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும்? சாட்சியா இருக்க வேண்டும். அதனால பிரியமானவர்களே, ஜெப ஜீவிதம் எப்போதும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இங்க ஒரு அம்மா 2 வருஷமா அறிவிப்பு, காலை ஆன்லைன் பிரேயர் நடக்கும், சாயங்காலம் ஆன்லைன் பிரேயர் நடக்கும்னா சொல்ற ஆளே இருக்க மாட்டாங்க. அதுல இன்னைக்கு புதுசா ஒரு அம்மா வந்துக்கிறாங்க, காலைல ஆன்லைன் பிரேயர், மாலை ஆன்லைன் பிரேயர். யார் வராங்க? சபையாரை விட ஊர்ல இருக்கிறவங்க, சபையார் இல்லாதவர்கள் வந்து கலந்து கொள்றாங்க, ஆசீர்வாதம் பெறாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பக்தி உள்ளவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். இரண்டாவது, எப்பொழுதும் ஜெபம் பண்றோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 22ஆம் அதிகாரத்துல கர்த்தர் இந்த வசனத்தை சொல்றாரு பாருங்க. அனனியா, இந்த அனனியாவே தேவ பக்தி உள்ளவன் தான். பவுலை குறித்து அனனியாட்ட பேசும்போது அவன் தேவ பக்தி உள்ளவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இருந்த இடத்துல, அவன் வாழ்ந்த இடத்துல எல்லா ஜனங்களாலும் அவன் நல்லவன் என்கிற சாட்சி பெற்றிருந்தான். 22ஆம் அதிகாரத்துல இருக்கு. அல்லேலூயா. வாசிங்க. யாரோ சொன்னாங்களா வசனத்தை? பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும். ஐயோ, இதுவா மாயரா பொல்லாத்து பாது. அப்படி இல்ல. பக்தி உள்ளவன் என்ன செய்யணும் ஐயா? பாலசுந்தன் ஐயா, நல்லவன் என்கிற சாட்சி பெறணுமா? பக்கத்துல கேளுங்க, உங்க சாட்சி என்னன்னு கேளுங்க. உங்க சாட்சி என்ன? உங்க சாட்சி என்ன? உங்களுக்கு பக்தி இருந்தா நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். பக்தி உள்ளவனை கர்த்தர் நமக்காக தெரிந்து கொண்டார். சிமியோன் தேவ பக்தி உள்ளவன், நீதிமான், பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படினான். இதுதான் தேவ பக்தியினுடைய சுபாவம். இரண்டாவது, தேவ பக்தி உள்ளவன் அவன் எப்படிப்பட்டவனா? தேவனுக்கு பயப்படுகிறவன், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவன், தான தர்மங்களை செய்கிறவன். மூன்றாவது, தேவ பக்தி உள்ள அனனியா தான் வாழ்ந்த இடத்தார் சுற்றிலும் இருக்கிற ஜனங்களால நல்லவன் என்கிற சாட்சி பெற்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் தான் தேவ பக்தி உள்ளவர்கள். இவர்களைத்தான் தேவன் என்ன செய்யறாரு? தெரிந்து கொள்றாரு. இவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு முதல் ஆஸ்பெக்ட் தேவ பக்தி உள்ளவன். அதுக்குள்ள இருக்கிற சப்ஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இரண்டாவது, தெரிந்து கொள்ளவன் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த இரண்டாவது காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய. ஹலோ, இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாரா? இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் தான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. இப்ப யார் இதுல தெரிந்து கொள்ளப்பட்டவங்க? இந்த சபையில
இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறவங்க தான், இடைவிடாம ஜெபிக்கிறவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க? இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க. நீங்க கூப்பிட்டீங்களா? உங்க ஆத்மாவுக்குள்ள ஒரு கூக்குரல், அதாவது கூப்பிடுகிற குரல் எப்பொழுது இருந்துகிட்டே இருக்கணும். உங்க மனது மண்டலத்துல ஒரு ஜெபம் நடந்துகிட்டே இருக்கணும். உங்களுடைய நினைவு மண்டலத்துல எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு தன்மை இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் இடைவிடாமல் கூப்பிடுறது. சிலர் சபைக்குள்ள வந்தாலும் கூப்பிட மாட்டாங்க. மனைவி கூப்பிட்டு இருக்கிறாங்கன்னு வந்திருக்கிறேன், அதானே சிஸ்டர்? தோத்துறோம். பேச பேச தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பட்டுட்டே இருக்கும். இங்க இருக்கிற எல்லாருடைய நினைவுகளை அறிவேன். நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் ரொம்ப பொறுமையா தாழ்மையா இருந்துட்டு போறேன். ஒவ்வொருத்தர் செய்யற காரியங்கள், மனது மண்டலத்துல என்ன நினைக்கிறாங்க, குடும்பத்துல என்ன ஓடிட்டு இருக்கு, எல்லா விஷயமும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி தான் இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்பொழுதும் தேவனை நோக்கி கூப்பிடுவாங்க. அவங்களுடைய மனது ஒரு ஆராதனை மனதாக இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. உங்களுடைய ஜெப ஜீவிதத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இரவும் பகலும் கூப்பிடணும்னா இயேசு மிக முக்கியம். அநேக காரியங்களுக்கு ஜெபிக்க சொன்னாரு. ஆனா இயேசு 2 மிக முக்கியமான காரியத்துக்கு ஜெபம் பண்ண சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா அங்க 2 காரியங்களுக்காக இயேசு ஜெபம் பண்ணும்படி சொல்றாரு. நீங்கள் வாசித்து பாருங்க. ஒன்று, சோதனைக்குட்பட பண்ணாமல் நீங்க விழித்திருந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. இல்லையா அந்த வசனம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 26:41 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். போதுங்க. இப்ப இயேசு ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவ பக்தி உள்ளவர்கள் ஜெபிக்கக்கூடியவர்களா இருப்பார்கள். தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்படி கூப்பிடுகிறவர்களுக்கு இயேசு சொல்றாரு, சோதனைக்குட்பட பண்ணாதபடி தேவனை நோக்கி நம்ம என்ன செய்ய வேண்டும்? விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது ஒரு சோதனையான காலம். தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன செய்வாங்க? துன்பப்படுவாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு, தேவ பக்தி உள்ளவர்களுக்கு துன்பம் உண்டாயிருக்கிற ஒரு காலமா இருக்கிறது. இந்த துன்பத்தின் காலத்துல நாம என்ன செய்யணும்? இந்த சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம எப்பொழுதும் இரவும் பகலும் தேவனை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 2வது காரியம், லூக்கா 21:36 21:36 இயேசு ஜெபிக்க சொன்ன 2வது காரியத்தை பாருங்கள். வாசிங்க. 21. ஆகையால் இவை இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணி கொண்டிருங்க. அல்லேலூயா. இயேசு சொன்ன 2 காரியங்கள், சோதனைக்குட்பட பண்ணாமல் நாம விழித்திருந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஏன்னா இது ஒரு சோதனை காலம். 2வது, இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கு நாம என்ன செய்யணும்? தப்பி தேவனுக்கு முன்பதாக நிற்கும்படி நாம எப்பொழுதும் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி பாஸ்டர் அப்படி முடியும்னா எங்களுக்கு அப்படி இருக்கு. அதைத்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். வினோத் பிரதர் கிட்ட நேற்று ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன். அதை குறித்து தான் பேசினேன். யாரெல்லாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறாங்களோ, நான் யார்கிட்டலாம் பேசுறனோ, எல்லா இடத்திலும் ஒரு தேவனை சார்ந்ததான காரியங்கள் தான் எங்களுக்கு சுற்றிலும் நடந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு இருக்கிறீங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவங்க தான். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தேவனை நோக்கி கூப்பிடுவாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவன் 2 காரியங்களுக்காக ஜெபிக்கணும். ஏன்னா இந்த கடைசி காலத்துல பாருங்க பிரியமானவர்களே, மத்தேயு 24:12 அக்கிரமம் மிகுதியானதுனால அநேகருடைய அன்பு தணிந்து போதும். அன்பு தணிந்து போகிறதுக்கு காரணம் என்ன பிரியமானவர்களே? நம்முடைய ஜீவிதத்தில் காணப்படுகிற அக்கிரமங்கள். மத்தேயு 7:23 வசனத்துல நம்முடைய ஜீவிதத்தில் காணப்படுகிற அக்கிரமம், அன்பு தணிந்து போவதற்கு காரணம் என்ன என்பதற்கு இயேசு சொல்ற விளக்கத்தை பாருங்க. 7:23 வாசிங்க. அக்கிரம செய்கைக்காரரே சொல்லுவேன். எதுக்காக?
பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்யாதவன் அக்கிரம செய்கைக்காரன். அல்லேலூயா. பைபிள் இப்படி இருக்க நாம ரொம்ப கிரமமாய் நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ன செய்வான்? இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவான். எதுக்காக கூப்பிடுவான்? உபத்திரவம் மிகுதியான ஒரு காலம் வருது, அதுக்காக கர்த்தர் என்ன செய்வான்? கூப்பிடுவான். அக்கிரமம் மிகுதியான ஒரு காலம் வருது, அதுக்காக தேவனை நோக்கி கூப்பிடுவான். மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க தகுதி உள்ளவனாய் மாறணும், அதுக்காக தேவனை நோக்கி கூப்பிடுவான். அப்படி கூப்பிடும் பொழுது நம்முடைய ஜீவிதத்துல என்ன மாதிரியான அக்கிரமம் இருக்குன்னா, தேவ சித்தத்தை செய்யாமல் இருப்பதுதான் அக்கிரமம். அதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷகுமாரன் பூமியிலே வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, அப்படி ஒரு வசனம் இருக்கு. அப்படின்னா விசுவாசம் குறைந்து போகிற ஒரு காலம் வருது. இந்த காலத்துல நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பவுல் சொல்லுகிறார் 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1வது வசனத்துல, இருதயத்திலே சூடுண்டானவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இது ஒரு காலம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 3-4 வசனத்துல, ஆரோக்கியமான உபதேசத்திற்கு கீழ்ப்படியாமல் போவார்கள். இது ஒரு மகா பயங்கரமான உபத்திரவ காலம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவ பக்தியாய் இருக்கிறவர்கள் அதை விட்டு விலகி, சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்ந்து போகிற ஒரு காலம் வரும். இந்த காலங்களை தான் இயேசு சொன்னாரு, இந்த காலத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடணும். கூப்பிடுவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், நேரம் கடந்து போனது. இன்னும் நல்ல விஷயங்கள் இருக்குங்க. 1 வருஷத்துக்கு மெசேஜ் இருக்கு. என்னுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். போன வாரம் என்ன? கனத்துக்குரிய பாத்திரம். எப்படியெல்லாம் ராஜா கனம் பண்றாரு. அடுத்தது என்ன? கனத்துக்குரிய பாத்திரத்துக்கு இருக்கிற 3 தகுதிகள். 1 பரிசுத்தமாக்கப்பட்டது, எந்த நற்கிரி செய்வதற்கும் ஆயத்தமா இருக்கிறது. மூன்றாவது எஜமான் பயன்படுத்துகிற, எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம். இதுதான் கனத்துக்குரிய பாத்திரம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். யாரு தேவன் தெரிந்து கொள்றாரு? பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்றாரு. பக்தி உள்ளவனுக்கு இருக்கிற காரியம் என்ன? நீதி உள்ளவன். பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படித்திருந்தான். அங்க இன்னொருத்தன் நீதியா இருந்தான், தேவ பக்தியா இருந்தான், அவன் இரவும் பகலும் ஜெபிக்கிறவனா இருந்தான், தெய்வ பயம் உள்ளவனா இருந்தான் கொர்நேலியு. 3வது அனனியாவை பார்க்கிறோம், அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வாழ்கிற பகுதியில தன் ஜனத்தார் இடத்துல நல்லவன் என்கிற சாட்சி பெற்றிருந்தான். இவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இப்ப இயேசு சொல்றார், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யார்? ஜெபிக்கிறவங்க. அவங்க தேவனை நோக்கி இரவு பகலும் கூப்பிடுறவங்க, அவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அதுக்கு ஜெபத்தை குறித்து இவ்வளவு காரியங்கள் நான் சொன்னேன். அன்பு தணிந்து போகிற காலம். இயேசு சொன்னார், உபத்திரவ காலம், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம். இந்த காலத்துல நீங்க ஜெபிக்கணும். அப்படின்னா பல காரியங்கள் இருக்கிறது. சிலர் பாருங்க, இருதயத்தில் சூடு உண்டாகி சத்தியத்தை விட்டு விலகி போவாங்க. இப்படிப்பட்ட காலத்துல நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். கடைசியா இந்த ஜெப ஜீவிதத்தை குறித்து நம்ம பார்க்கணும் சொன்னா பிரியமானவர்களே, நம்ம கடைசி காலத்துல நம்முடைய ஜெப ஜீவியத்தை நாம் பாதுகாக்கணும் பிரியமானவர்களே. கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். இங்க ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க இரவும் பகலும் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்க. காலையிலும் சர்ச்சுக்கு போறாங்க, அங்கேயும் ஈவினிங் ஒரு சர்ச்சுக்கு போறாங்க, வீட்லயும் ஜெபம் பண்றாங்க. எல்லாமே ஜெபம் நடந்துட்டே இருக்கு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஜெபிப்பாங்க. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ஜெபிப்பாங்க. ஏன் எந்த நேரமும் ஜெபம் பண்ணினே இருக்கிறேன்னு சொல்லுவாங்க சிலரை. ஏன் அவங்க ஜெபம் பண்ணிக்கிறாங்கன்னா, அதற்காகத்தான் தேவன் அவர்களை தெரிந்திருக்கிறாருங்க. நீ தெரிந்து கொள்ள, அதனால நீ சினிமா பார்த்துன்னு, டிவி பார்த்துன்னு, நாடகம் பார்த்துன்னு இருக்கிற. அல்லேலூயா. அப்படி செய்யறவங்கள நான் நீ வா போன்னு தான் பேசுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவங்கள நம்மள ஹானர் பண்ணணும். ஒரு அம்மா, ஒரு 75 வயசு ஆயிடுச்சு, அந்த அம்மாவை ஜெபம் பண்றதுக்காக போயிருந்தேன். அந்த அம்மா ஒரே வார்த்தை தான் பேசுறாங்க. அவங்க, நான் இதுக்காக ஜெபம் பண்றேன், அதுக்காக ஜெபம் பண்றேன், இதுக்காக ஜெபம் பண்றேன். அது அவங்க அம்மா, அந்த பொண்ணு வந்தது, பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணி கிடக்குறாங்க அப்படின்னு. வேற என்னமா பண்ண சொல்றேன்? கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமா அது ஜெபம் பண்ணி தான் இருக்கும். இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி என்ன செய்யும்? கூப்பிட்டு தான் இருக்கும். உன்ன தேவன் தெரிந்து கொள்ள புறந்தள்ளி இருக்கிறாரு, பாத்துக்க. அல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, நம்ம ஜெப வேலை என்பது ரொம்ப முக்கியம். ஜெப வேலை என்று வசனம் இருக்கு. ஜெப வேலை ஆகிய ஸ்தோத்திரம். நீங்க 3 மணிக்கு ஏத்து ஜெபம் பண்ற ஆளு, அதனால அப்படி சொல்றீங்க. இரவும் பகலும் தூங்குறது கிடையாது. தெரிந்து கொள்ள பாத்துறோம்னா தூங்குறதும் கிடையாது, தூக்கம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 3 அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே
பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு ஜெப வேலை என்று ஒன்று உண்டு. அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடலாமா? எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, சத்தமா, தேவா பதில் தாருமே. இன்னும் சத்தமா, எந்தன் வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை அல்லேலூயா, அல்லேலூயா. 1ஆம் நூற்றாண்டுல ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சற்று விளக்கி ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, திராட்சை தோட்டத்திலே வேலைக்கு அமர்த்தும்படியாக வேலைக்காரன் புறப்பட்டு வேலையாட்களை தேடுகிறான். 6ஆம் மணி நேரத்திலிருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அவன் ஆட்களை தேடி அழைத்து வந்து அவன் வேலைக்கு அமர்த்துகிறான். அல்லேலூயா. மத்தேயு 20:5. 6ஆம் 9ஆம் மணி வேளையிலே அவன் போய் அப்படியே செய்தானா. அருமையானவர்களே, ஜெப வேலையாகி 9ஆம் மணி நேரம், அந்த 9ஆம் மணி நேரத்திலே எஜமான் தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே வேலை செய்வதற்காக ஆட்களை தேடுகிறார். இந்த ஜெப வேலை உனக்கு இருக்குமானால், நீ ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்குமானால், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவார்கள் என்ற வார்த்தை உனக்குள்ளே நிறைவேறி கொண்டிருக்குமானால், இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உனக்குள்ளே இருக்குமானால், எஜமானுடைய திராட்சை தோட்டத்திலே நீ வேலைக்கு சேர்க்கப்படுவாய். அப்படியானால் என்ன பிரியமானவர்களே, திராட்சை தோட்டம் என்பது இந்த சபை தான் காண்பிக்கிறது. திராட்சை தோட்டம் என்பது கர்த்தருடைய ஊழியத்தை காண்பிக்கிறது. நீ கர்த்தருடைய ஊழியத்திலே, கர்த்தருடைய சபையிலே ஆண்டவருக்காக நீ ஊழியம் செய்ய வேண்டுமானால், நீ ஒரு உக்கிரானக்காரனா இருக்க வேண்டுமானால், 9ஆம் மணி வேலை ஆகிய ஜெப வேளை உனக்கு காணப்பட வேண்டும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை திரும்ப நாம் பார்க்கும் பொழுது, கொர்நேலியு ஜெபிக்கிறவனாய் அவன் இருந்தான். அவன் ஜெப வேலையாகிய அந்த 9ஆம் மணி நேரத்திலே ஜெபிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்திலே இறங்கி ஜெபிக்கிறவன் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே நீ இருப்பாயானால், நீ தெரிந்து கொள்ளப்பட்டு இரவு பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு ஜெப ஆவி உனக்குள்ளே இருக்குமானால், உனக்காக ஒரு தேவ தூதன் புறப்பட்டு வருவான். அது மாத்திரமல்ல, பரலோக தரிசனங்களை நீ காண்பாய். பரலோக தரிசனம் முதலாவது கிடைத்தது அவனுக்கு. அது மாத்திரமல்ல, தேவ தூதன் இறங்கி வந்தான். பேதுருவின் இடத்துல போனான். அனனியா வெயிட் பண்றான், அங்க போ. அல்லேலூயா. சாரி, கொர்நேலியு வெயிட் பண்றான், அங்க போ. அது வரைக்கும் இந்த கொர்நேலியு ரட்சிப்பின் அனுபவத்தோட மாத்திரம் இருந்தான். ஞானசானம் பெறல, இன்னும் எதுவும் பெறல, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். பேதுருவின் இடத்துல கர்த்தர் பேசி பேதுருவை வீட்டுக்கு அனுப்புறாரு. அங்க போய் வேத வசனங்களை எல்லாம் பேதுரு அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த போது அவன் என்ன செய்தான்? குடும்பத்தோடு ஞானசானம் எடுத்து கர்த்தருக்குள்ளே வளர்ந்தான், அவன் பெருகினான். ஜெபிக்கிறவனுக்கு தரிசனம் உண்டாகும், ஜெபிக்கிறவனுக்கு தேவதூதன் இறங்கி வருவான். நான் ஏன் தேவதூதன் சொல்றேங்க, நீங்க ஜெபித்தாலே கர்த்தரே இறங்கி வருவார். அல்லேலூயா. ஏன்னா தெரிந்து கொண்டவன் இரவும் பகலும் தன்னை நோக்கி என்ன செய்வானா? கூப்பிடுவானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, முடிவா நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜீவன் விடும்போது என்ன வேலையா இருந்தது? 9ஆம் மணி நேரம். அல்லேலூயா. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் சிலுவையில அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். 9ஆம் மணி நேரத்துல இயேசு தான் சொன்னாரு, ஏலி ஏலி லாமா சபக்தனி அப்படின்னா அது ஒரு ஜெபம். என் தேவனே என் தேவனே, ஏலி ஏலின்னு சொல்லுவோம், எலோஹாய் எலோஹாய். அதான் என் தேவனே என் தேவனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஏன்றா இயேசு தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தா இரவு பகல் அவர் நோக்கி கூப்பிடுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் மணி நேரம் அவரை தொடங்கி 9ஆம் சித்திரவதை அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்துல பூமி எங்க என்ன ஆயிற்று?
அந்தகாரம் உண்டாயிற்று. இப்படி சொல்றேன், நீ 9ஆம் மணி நேரத்திலே ஜெபிக்கிற ஒரு தன்மை, ஜெபிக்கிற ஒரு ஆவி உனக்குள்ள, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம் உனக்குள்ள இருந்தா, உன் வாழ்க்கையில 6ஆம் மணி நேரத்திலே சூழ்ந்த அந்த இருள் 9ஆம் மணி நேரத்திலே அந்த அந்தகாரம் உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் வந்து அந்த அந்தகாரம் உன்னை விட்டு விலங்குகிறது. ஹல்லேலூயா. யூதாஸ் காட்டி கொடுத்த நேரத்திலிருந்து அவர் ஜெபிக்கிற அந்த 9ஆம் மணி வேளை வரைக்கும் அந்தகாரத்தின் வேலையாயிருந்தது. நீ அந்தகாரத்தின் வேளையிலே ஜெபிக்கிறவர்களாயிருந்தால் உன் அந்தகாரத்தை, உன்னை சூழ்ந்திருக்கிற அந்தகாரத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அந்தகாரத்தின் வேலைக்கு கர்த்தர் ஒரு முடிவை இந்த நாளிலே கொண்டு வர வேண்டுமானால் இரவும் பகலும் கர்த்தர் நோக்கி என் தேவனே என் தேவனே என்று கூப்பிடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 - 6 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்த ஒருவன் இருந்தான். தேவாலயத்தில் பிரவேசித்த போது அவரிடத்துல பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்களிடத்துல வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல இருக்கிறத உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அவன் கையை பிடித்து தூக்கி விட்டார்கள். அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு அவன் எழுந்து துள்ளி குதித்து நடந்து அவர்களோட கூட தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். இந்த ஜெப வேளை உங்களுக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறவராய் காணப்படுவார். ஜெப வேளை உனக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்வார். ஜெப வேலை இருக்குமானால் பேதுரு யோவான் என்ற ஊழியக்காரர்கள், நீ ஒரு ஊழியக்காரனா நீ காணப்படுகிறாய். நீ ஜெப வேலையாகி 9ஆம் மணி வேலை என்கிற அனுபவம் உனக்குள்ள இருந்தால் கர்த்தர் உன்னை கொண்டு வெள்ளி அல்ல பொண்ணு அல்ல, ஆனால் அது எல்லாவற்றுக்கும் மேலான இயேசுவின் நாமம் உனக்குள்ள இருக்கிறது. அந்த நாமத்தை கொண்டு பலத்த அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் கிரியைகளினாலும் கர்த்தர் உன்னோடு இருந்து கிரியை செய்வார். ஊழியத்தை உறுதிப்படுத்துவார். ஜெபிக்கிறவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஒன்று, தேவ பக்தி உள்ளது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். 2வது, நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற அனுபவம் உள்ளது. இனி தொடர்ந்து வரும் நாட்களில் இதை தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எழும்பி நின்று நாம் தேவனை நோக்கி நாம் கூப்பிடலாமா? ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு இடைப்பட்டு பேசியிருந்தால் அந்த ஜெப ஆவி இன்னைக்கு உனக்குள்ள கடந்து வர வேண்டும். ஒரு ஜெப ஆவி உனக்குள்ள ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம் ஊற்றெடுத்து உனக்குள்ள பிரவாகித்து வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். ஹல்லேலூயா. தேவனால கனத்துக்குரிய பாத்திரமாய் பயன்படுத்தப்பட வேண்டுமானால் ஹல்லேலூயா, இன்றைக்கு கர்த்தர் பேசின வசனங்களோடு கூட ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர், ஜெபத்தின் ஆவியானவர் இப்பொழுது ஆண்டவரே ஒவ்வொருவர் மேல நீர் ஊற்றப்படுவீராக. ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. எல்லாருக்குள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். ஹல்லேலூயா. அது தேவ பக்தி உள்ள ஒரு பாத்திரம். அந்த தேவ பக்தி இன்றைக்கு சபைக்குள்ள வந்த ஒவ்வொருவருக்குள்ள கடந்து வருவதாக. அந்த தேவ பக்தி இன்றைக்கு சபைக்குள்ள வந்த ஒவ்வொருவருக்குள்ள இறங்குவதாக. அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு ஒவ்வொரு மேலே கடந்து வருவதாக. ஜெபிக்கிறவனாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன் காணப்படுவான். அந்த ஜெப ஆவியை இப்பொழுது ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மேல ஊற்றுங்க. எல்லாரும் ஜெப ஆவினால நிரப்பப்படுங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா நீ ஜெபம் பண்ணணும். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா நீ ஜெபம் பண்ணணும். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா நீ தேவ பக்தி உள்ளவர்களாய் காணப்படணும். அந்த தேவ பக்தி உனக்குள்ளே கடந்து வரட்டும். எல்லாரும் ஆண்டவரே என்ன ஜெப ஆவினால் நிரப்பும். Oh Lord, fill me right now, fill me, oh Lord, என்னை நிரப்புங்க. ஜெப ஆவினால் என்னை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. இன்னைக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் உனக்குள்ளே பற்றி எரியட்டும். உனக்குள்ளே இப்பொழுது அண்ணல் கொண்டு நீ எழும்பட்டும். அந்த ஜெப ஆவி உனக்குள்ளே இப்பொழுது கொழுந்து விட்டு எரியட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பலப்படுத்தட்டும். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் என்பதை மறந்து விடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபித்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபித்தால் ஜெயம் ஜெயமே.
விசுவாசமுள்ள ஜெபமே வினியாளிகளை ரட்சிக்குமே. விசுவாசமுள்ள ஜெபமே வினியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஜெபித்தால் எல்லாரும் ஜெபாவினால நிரப்பப்படுவோம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஜெபித்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே வினியாளிகளை ரட்சிக்குமே. விசுவாசமுள்ள ஜெபமே வினியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம். பாடுவோம். ஜெபமே ஜெயம். ஜெபித்தால் எல்லா வாய்களை பொழுது திறக்கப்படட்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறாய். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஹல்லேலூயா. மோசேயை போல ஜெபித்திடும் கருத்தான ஜெப வீரனாரே. எலியாவை போல ஜெபித்திடும் கருத்துள்ள ஜெப வீரனாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபை போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரனாரே. அன்னாளை போல ஜெபித்திடும் கண்ணீரின் ஜெப வீரனாரே. மோசேயை போல ஜெபித்திடும் விசுவாச ஜெப வீரனாரே. எலியாவை போல ஜெபித்திடும் கருத்தான ஜெப வீரனாரே. யாக்கோபை போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரனாரே. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போகவிடு, உம்மை நான் போகவிடு. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஜெபித்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஒரு ஜெபாவி இன்றைக்கு கேட்கிறவர்கள் மேல, வாஞ்சை உள்ளவர்கள் மேல, தாகம் உள்ளவர்கள் மேல ஜெபாவி ஊற்றப்படுவதாக. எல்லாரும் அந்த ஜெபாவினால நிரப்பப்படுங்க. அந்த ஜெபாவி ஒவ்வொரு மேல இப்பொழுது ஊற்றப்படட்டும். வாய்களை விரிவா திறந்து நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தானா என்பதை இந்த வேளையிலே நீ உன்னை இப்பொழுதே நீ உறுதிப்படுத்திக் கொள். உன்னை நீ சீர்படுத்திக் கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் ஜெப ஆவியில நிரம்பி ஆண்டவரை துதியுங்கள். கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்துங்கள். ஒரு ஜெப ஆவி இது போதாது, இது போதாது. கர்த்தர் உன்னை நிரப்பட்டமே, தேவன் உன்னை நிரப்பட்டமே. ஓ இன்னும் இது இன்னும் ஓ விடாதீங்க. ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை தாருங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை தாருங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு கண்ணீரின் ஆவியை தாருங்க. உம்மை போல ஜெபிக்க எங்களுக்கு பலம் தாருங்க ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தேவ பக்தி உள்ளவன் நீதி உள்ளவனாயிருந்தான். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருந்தான். பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்தவனாயிருந்தான். இதுதான் தேவ பக்தி. பிரியமானவர்களே, தேவ பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தேவ பக்தி உள்ளவன் நான் வாழ்கிற இடத்துல இருக்கிற ஜனங்களால நல்லவன் என்கிற சாட்சி பெற்றான். அவன்தான் தேவ பக்தி உள்ளவன். நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுவார்களா? ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையின் அனுபவம் உனக்கு உண்டா? இன்றைக்கு நீ தெரிந்து கொண்ட பாத்திரம் தானா? இன்றைக்கு உன்னை தெரிந்து கொண்ட பாத்திரமாய் கர்த்தர் சுத்திகரிக்க விரும்புகிறார். எல்லாரும் உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். மத்தியிலே பாஸ்டர் அவர்கள் வந்து கடைசியாக ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்ட பாத்திரமாய் ஆண்டவரே அப்பா மாற்றினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி தேவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும்படியா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரே இடைவிடாமல் ஜெபிப்பார்கள் என்று பார்க்கிறோமே. அப்படியா இந்த நாளில் எங்களுக்கு ஒரு ஜெபாவை கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அல்லேலூயா. தொடர்ந்து நீர் எங்களோட கூட இருந்து எங்களை நடத்துவீராக, உடைய பிள்ளைகளை நடத்துவீராகப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இடைவிடாமல் கூப்பிடுகிற அந்த அனுபவத்துக்கு நேராக எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஜெபாவினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அந்த ஜெப ஆவியை தந்து வழி நடத்துவீராக. தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாய் ஆண்டவரே எங்களை இந்த வருஷத்திலே நீர் ஆண்டவரே நிலைநிறுத்துவீராக. இருக்கிறதுல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் இவைகளை வேண்டி நிற்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் இன்றும் என்று சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டல செயல்பட போல ஊழிய செய்வதாக. கடைகள் படிக்கிறவர்கள் கடைகளை விட இல்லை சோதைக்கு பயப்படாம தீவிர ராஜ்ய வல்லமை வகை வைக்கலே. ஆமென்.